ஓம் சாந்தி. B.K. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 27, 2024. சங்கம யுகத்தில் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நமக்கு கிடைத்தவை 4 யுகங்களிலும் வேறு யாருக்கும் கிடைக்கப் பெறவில்லை. உலக மகாராஜாவுக்கும் கிடைக்கவில்லை. துவாபர யுகத்தின் எந்த சாம்ராட்டிற்கும் கிடைக்கவில்லை. நம் அனைவருக்கும் இவர்கள் அனைவரையும் விட அனைத்திலும் உயர்ந்த பலன்கள் கிடைத்திருக்கின்றன. நமக்கு கிடைத்த பலன்களை நினைவில் கொள்வோமானால் முழு நாளும் மகிழ்ச்சியில் குதித்து கொண்டே இருப்போம். மனம் உள்ளுக்குள்ளிருந்து ஆஹா, என்னை போன்று யாரும் இல்லை என்று பாடிக்கொண்டே இருக்கும். நான் அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இனி மீதமென்று ஏதும் இல்லை. சிந்தித்து பார்ப்போம். நமக்கு கிடைத்திருக்கும் பலன்களை எண்ணி பார்ப்போம். நமது கடந்த காலத்தின் மீது ஒரு பார்வை செலுத்துவோம். அந்த நாட்கள் எத்தனை இனிமையானவை! எப்போது நீ பிரபுவின் வாசலுக்கு வந்தாயோ, அவரது அன்பினை உணர்ந்தாயோ, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? எப்போது முதலில் அவரை சந்தித்தாயோ, வாழ்க்கை எந்த அளவிற்கு மகிழ்ச்சியால் நிறைந்து விட்டது! ஆனந்தத்தால் மனம் துள்ளி குதித்தது. ஆஹா, ஜென்ம ஜென்மத்தின் ஆசைகள் பூர்த்தி அடைந்தன. ஜென்ம ஜென்மங்களுடைய பக்தியின் பலன் கிடைத்தது. பின்னர் எத்தனை பிராப்திகள் கிடைக்க தொடங்கின! சத்திய ஞானம் குழப்பங்களை நீக்கிவிட்டது. கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்து விட்டது. அமைதியின் பாதை கிடைத்து விட்டது. அன்பு கிடைத்து விட்டது. விசேஷமான தெய்வீகமான அனுபவம் வாழ்க்கையில் ஏற்பட தொடங்கிவிட்டது. யோக பயிற்சி, பிரபுவின் சந்திப்பு, அவரது சக்திகள் மற்றும் வரங்களின் அனுபவம், இப்படி எத்தனை பலன்கள்! ஒரு அழகான குடும்பமே கிடைத்துவிட்டது. தேவகுலத்தின் உயர்ந்த ஆத்மாக்கள் எல்லாம் குடும்பத்தினராக கிடைத்து விட்டார்கள். ஒரு பரிசுத்தமான அன்பின் பரிமாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நாம் இழந்த சுயராஜ்யம் நமது வாசலுக்கு வந்துவிட்டது. பகவானுடைய வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். இது இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் பலன்கள். மற்றபடி யோகத்தில் நிலைத்திருப்பதால் எத்தனை அழகான அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன. பலருக்கும் பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. சிலருக்கோ பாபாவுடைய பல ரூபங்களின் காட்சிகள் கிடைத்திருக்கின்றன. சிலருக்கோ துக்கங்களிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு பிரச்சனைகளின் தீர்வு கிடைத்திருக்கிறது. சிலருக்கோ நேரடியாக முன்னிலையில் பாப்தாதா வந்திருப்பதாக அனுபவமாகி இருக்கிறது. உங்களுடனேயே இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று பாபா கூறியது போன்று அனுபவமாகி இருக்கிறது. நமது மனதின் சுமைகளையெல்லாம் தந்தை எடுத்து கொண்டு விட்டார் அல்லவா? எனவே சற்று ஆழமாக சென்று சங்கமயுகத்தில் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய பலன்களை பற்றி சிந்தித்து பார்ப்போம். பிராப்திகளின் நினைவு சொரூபமாக ஆகிவிடுவோம். எப்போது மிகுந்த பிராப்திகள் கிடைக்கப் பெறுகின்றனவோ அப்போது மனம் மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டே இருக்கும். கூடவே நினைவில் கொள்வோம், எங்கே நம்பிக்கை இருக்குமோ அங்கு அவசியம் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை மனிதருக்கு வெற்றியையும் கொடுக்கிறது மற்றும் கவலையற்றவராகவும் ஆக்குகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மாணவர் என்றால் தேர்வில் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னால் அவசியம் இதனை செய்ய முடியும், எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், பகவான் என்னோடு இருக்கிறார், நான் சாதிப்பதை யாரால் தடுக்க முடியும்? இவ்வாறு பாபா மீதும் மிகுந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும். எனக்கு அவசியம் லாபம் கிடைக்க பெறும். இப்படிப்பட்ட நம்பிக்கையானது வெற்றி அடைவதை எளிதாக்கி விடுகிறது. நம்பிக்கையின் அதிர்வலைகள்தான் வெற்றியை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றன. காமம், கோபம் என்று மாயை மீது நமது வெற்றியானது நிச்சயிக்கப்பட்டதாகும். நான் வெற்றி ரத்தினமாவேன். இவ்வாறு இன்று முழு நாளும் நினைவு செய்வோம். நான் கல்பத்தின் வெற்றியாளராவேன். அநேக முறைகள் இந்த மாயையினை நான் வென்றிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான முறைகள், லட்சக்கணக்கான முறைகள், கோடிக்கணக்கான முறைகள் தடைகளையும் பிரச்சனைகளையும் நான் கடந்து வந்திருக்கிறேன். இப்போதும் கடந்து செல்வேன். வெறும் நிமித்தத்திற்காகவே நான் காரியத்தை செய்ய வேண்டும். மற்றபடி எனது வெற்றி நிச்சயிக்கப்பட்டதாகும். மேலும் பயிற்சி செய்வோம்.
நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா ஆவேன். கமல ஆசனத்தில் வீற்றிருக்கிறேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் கிரணங்கள் வெளிப்படுகின்றன. இவ்வாறு முழு நாளும் அன்றாட காரியங்களை செய்தபடி நான் தூய்மை தன்மையின் ஃபரிஷ்தா என்று பயிற்சி செய்வோம். மேலும் நான் வெற்றி ரத்தினம் என்ற சுயமரியாதையும் நினைவு செய்வோம். ஓம் சாந்தி.